இமாம் ஃபர்லை தொழுதால் நாங்கள் ஃபர்லைத்தான் தொழ வேண்டும், நஃபீலான தொழுகையை தொழ முடியாது. இப்போ நாங்கள் நோம்புல சொல்கிற இமாம் தராவி தொழுது கொண்டிருப்பார், தராவி என்ற நஃபீலான தொழுகையுடைய நீயத்தில். இப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம், இஷா என்ற ஃபர்லான நீயத்துடன் என்ன தொழலாம். இப்போ இந்த இடத்திலே இமாமை நாங்கள் பின்பற்றுவதிலே என்ன இங்கே முருகல் நிலை ஏற்படுகின்றதா என்று பார்த்தால், இன்னும் பிற ஹதீஸ்களுடைய விளக்கத்தின் அடிப்படையிலே இந்த நீயத்து சம்பந்தப்பட்ட விடயத்திலே எங்களுக்கு என்ன செய்யலாம், இமாமுக்கு நாங்கள் மாறு செய்வது குற்றமாக கணிக்கப்பட மாட்டாது. وَنُؤْمِنُ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وأشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனைக்கு பின்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை நாங்கள் பரகஹதனிய ஜாமிஉத் தௌஹீத் ஜும்மா பள்ளி வாயிலிலே வாரம் தோறும் நடைபெறக்கூடிய இந்த ஹதீஸ் வகுப்பிலே நாங்கள் தொடராக படித்து வருகிறோம். நாங்கள் படிக்கக்கூடிய புத்தகம் உம்தத்துல் அஹ்காம் என்று சொல்லப்படக்கூடிய அல் இமாமுல் மக்திசி ரஹிமஹுல்லா அவர்கள் இயற்றிய புத்தகத்திலே அவர்கள் பாடமாக எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் விளக்கமாக எங்களுடைய வகுப்பிலே எடுத்து படித்து வருகிறோம். சென்ற பாடத்திலே நாங்கள் தொழுகையுடைய பாடத்திலே சஃப்புகளிலே நாங்கள் எவ்வாறு நேராகவும் நெருக்கமாகவும் நாங்கள் இருப்பது என்பதை பற்றி நாங்கள் படித்த பாடமாக இருக்கின்றது. அதிலே தொடராக நாங்கள் கதிரையிலே நாங்கள் அமர்ந்து தொழுவது எப்படி போன்ற சட்டங்களையும் நாங்கள் தற்காலத்திலே எங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களாக நாங்கள் சென்ற பாடத்திலே நாங்கள் படித்தோம். இன்றைய பாடத்துடைய தலைப்பு பாபுல் இமாமா, அதாவது இமாமத் சம்பந்தமான ஹதீஸ்களை இந்த பாடத்திலே படிக்க இருக்கின்றோம். குறிப்பாக இமாம்களுக்கென்று இருக்கக்கூடிய சட்டங்களுக்கும் பிரத்யேகமாக இமாம்களை நாங்கள் எவ்வாறு பின்பற்றுவது, தொழுகையிலே இமாம்களை நாங்கள் பின்தொடர வேண்டியதன் முக்கியத்துவம், அதிலே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் சம்பந்தமாக இன்றைய பாடம் பாபுல் இமாமாவிலே நாங்கள் கற்றுக்கொள்வதற்காகவே நாங்கள் இன்று தயாராக இருக்கின்றோம். இதில் 87வது ஹதீஸ் இந்த புத்தகத்திலே, இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த புத்தகத்திலே 86 ஹதீஸ்களை நாங்கள் படித்து முடித்திருக்கின்றோம். அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال أما يخشى الذي يرفع رأسه قبل الإمام أن يحول الله رأسه رأس حمار أو يجعل صورته صورة حمار என்பதாக இங்கே முதலாவது ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ் சற்று எச்சரிக்கையான கருத்தாடல்களை தாங்கிய ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு ஜமாத்தாக நாங்கள் தொழுகையிலே நாங்கள் கலந்து கொள்ளும் பொழுது நாங்கள் இமாமுக்கு அடுத்ததாக எங்களுடைய செயற்பாடுகளை வைத்துக் கொள்வது எங்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அதற்கு சொல்வார்கள் முதாபஅத்துல் இமாம், இமாமை நாங்கள் பின்தொடருவது எங்களுக்கு கட்டாயமாக இருக்கின்றது. நாங்கள் ஜமாத்தாக நாங்கள் தொழும் பொழுது இமாமுக்கு நாங்கள் முந்தி எங்களுடைய தொழுகையுடைய செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா யக்ஷல்லதி யர்ஃபஉ ரஅஸஹு கப்லல் இமாம், இமாமுக்கு முன்னர் தன்னுடைய தலையை உயர்த்துபவன். தொழுகையிலே நாங்கள் இமாமுக்கு முன்னர் தலையை உயர்த்தக்கூடிய 2 இடங்கள் இருக்கின்றன. ஒன்று ருக்குவிலிருந்து நாங்கள் எழும்பும் பொழுது என்ன செய்வோம், தலையை நாங்கள் உயர்த்துவோம். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று இமாம் சொன்னால் நாங்கள் ருக்குவிலிருந்து என்ன செய்வோம், எழும்பும் பொழுது நாங்கள் தலையை உயர்த்துவோம். அதே போன்று நாங்கள் சுஜூதிலிருந்து எழும்பும் பொழுது நடு இருப்புக்காக வேண்டி அல்லது 2வது ரக்காத்துக்காக வேண்டி நாங்கள் எழும்பும் பொழுது இமாம் அல்லாஹு அக்பர் என்று எழும்பும் பொழுது நாங்களும் தலையை உயர்த்துவோம். இப்படிப்பட்ட நேரங்களிலே எங்களிலே சிலர், அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நேர்வழியை காட்ட வேண்டும், அவசரத்தின் காரணத்தினாலோ அல்லது மறதியின் காரணத்தினாலோ
அல்லது வேறு வேறு யோசனைகளிலே நாங்கள் தொழுகையில் இருப்பதன் காரணத்தினாலோ இமாமுக்கு முன்னர் நாங்கள் தலையை சில வேளை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய பழக்கத்திலே வராமல் அவைகளை நாங்கள் தடுத்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இமாமுக்கு முன்னர் தலையை உயர்த்தக்கூடியவன் பயப்பட வேண்டாமா, அமா யக்ஷா, அவன் பயந்து கொள்ள வேண்டாமா, ஐயுஹவ்விலல்லாஹு ரஅஸஹு ரஅஸ ஹிமார், அவனுடைய தலையை அல்லாஹ் தஆலா கழுதையுடைய தலையாக மாற்றிவிடலாம் என்று அவன் பயப்பட வேண்டாமா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று எச்சரிக்கையான வார்த்தை பிரயோகத்தை இங்கே பாவிப்பதை பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸிலே அவ் யஜஅல சூரத்தஹு சூரத்த ஹிமார், அல்லது அவனுடைய உருவமைப்பையே அல்லாஹ் தஆலா கழுதையுடைய உருவமைப்பாக அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவதற்கு எத்தனிக்கின்றான் இவன் செய்யக்கூடிய இந்த தவறினால் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கின்றார்கள். இந்த அளவுக்கு இது எங்களுக்கு எச்சரிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகையினால் நாங்கள் இமாம் தக்பீரை கட்டும் பொழுது, இமாம் ருக்கூவுக்கு செல்லும் பொழுது, இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று அவர் ருக்கூவிலிருந்து அவர் உயர நிலைக்கு வரும் பொழுது, அதே போன்று சுஜூதுக்காக வேண்டி இமாம் செல்லும் பொழுது நாங்கள் இமாமை முந்துவதற்கு நாங்கள் பழக்கத்திலே வைத்து கொள்ளவே கூடாது. சிலருக்கு இந்த பழக்கம் தொடராக இருக்கும். ஏனென்றால் சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு இந்த அவசர புத்தி ஒன்று இருக்கும். எந்த விடயத்திலும் அவசரமாக வேலைகளை முடிப்பதற்கு அவர்கள் சில வேளை பழக்கப்பட்டிருப்பார்கள். இந்த வேளையிலே தொழுகைக்கு வந்தும் சில வேளை இமாம் அவர்கள் ஒரு சூறாவை ஓதி முடிக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும், இந்த சூறாவை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்துவிட்டு ஒரு சூறாவை ஓதி முடிக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் நிலை முடிய போகின்றது என்று. அந்த வேளையிலே நாங்கள் இமாமுக்கு முன்னர் நாங்கள் தயாராக கூடாது. சிலரை நாங்கள் பார்ப்போம், இமாம் சூறாவை ஓதி முடிக்கும் பொழுதே அவர்கள் கையை விட்டு ருக்குவுக்கு போவதற்கு என்ன செய்வார்கள், தயாராகுவார்கள். இது மிகவும் எச்சரிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய நிலைகள், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சில வேளை இமாம் ராஹத்தாக சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லும் பொழுது சிலர் சீனை அந்த ச என்று கேட்கக்கொள்ளையே சிலர் இணைந்திருவார்கள், எழும்பி நின்று விடுவார்கள். இது தடை செய்யப்பட வேண்டும். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று இமாமுடைய அந்த ஏவல், அந்த ஆர்டர், அந்த நிலைக்கு திரும்புமாறு அவர் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பு முடியும் வரைக்கும் இருந்துதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இமாமுக்கு பின்னால் நாங்கள் தலையை உயர்த்த வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய வழிகாட்டலின் பிரகாரம் இந்த தண்டனையை எங்களுக்கு சில வேளை அல்லாஹ் தஆலா தருவதற்கு பார்க்கிறான் இப்படிப்பட்ட தவறினால் என்பதை எங்களுக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கலாம். கழுதையாக அவர்கள் சில வேளை மாற்றப்படலாம் என்று அவர்கள் பயப்படக்கூடாதா, அமா யக்ஷா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். உலமாக்கள் குறிப்பிடும் பொழுது உங்களுக்கு தெரியும், உலமாக்கள் ஹதீஸுடைய எந்த ஒரு சொல்லை எடுத்தாலும் எந்த ஒரு ஹர்வை எடுத்தாலும் அதற்கு விளக்கம் சொல்லாமல் போக மாட்டார்கள். ஏன் இங்கே கழுதை இங்கே ஊமானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை உலமாக்கள் சொல்லும் பொழுது, இந்த இமாமை பின்பற்றக்கூடிய இந்த விடயம், ஒருவர் இமாமாக நின்று தொழுகையை நடாத்தும் பொழுதே எங்களுக்கு தெரியும் அவர்தான் தலைவர், அவர் சொல்வதற்கு நாங்கள் அடிபணிய வேண்டும் என்பது தெரியும். இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனிதன் விளங்க வேண்டிய ஒரு விளக்கம். இல்லாவிட்டால் ஒரு இமாம் தேவையில்லை. அதற்கும் பிரத்யேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அடிக்கடி ஹதீஸ்களிலும் சொல்லியிருக்கின்றார்கள், நீங்கள் இமாமை பின்பற்றுங்கள் என்று. இப்படி இந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டும் நேரடியாக யதார்த்தமாக எங்களுக்கு நாங்கள் ஜமாத்திலே பார்க்கும் பொழுது ஒருவர் முன்னின்று தொழுவிக்கின்றார், அவருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு தொழ வேண்டும் என்ற விளக்கம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய விளக்கமாக இருந்தும் இதை அவன் மீறுவான் என்று சொன்னால் இது கழுதையை ஒத்த ஒரு செயல். கழுதைதான் இந்த புத்தி அறிவிலே மிகவும் கீழ்த்தரமான ஒன்றுக்கு கழுதையை தான் செய்வார்கள், உதாரணம் காட்டுவார்கள். அந்த வகையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அளவுக்கு இந்த செய்கையிலே இமாமுக்கு முந்தக்கூடிய இந்த செயற்பாட்டிலே ஈடுபடக்கூடியவன் அந்த அளவுக்கு விளக்கத்திலே அறிவிலே குறைவுள்ளவனாக இருக்கின்றான் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்துக்காட்டுவதாக உலமாக்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே பாடத்தில் வரக்கூடிய அடுத்த ஹதீஸ், அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி.
அதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார்கள், இன்னமா ஜுஇலல் இமாம், இமாம் என்பவர் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருப்பதே லியுதம்ம பிஹி, அவரை கொண்டு நீங்கள் பின்தொடர்ந்து தொழ வேண்டும், அவரை நீங்கள் இமாமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உங்களுக்கு இமாம் ஒருவர் நியமிக்கப்படுகிறார் தொழுகையிலே. அதனால் ஃபலா தஹ்தலிஃபு அலைஹி, அவருடன் நீங்கள் முரண்பட்டு கொள்ள வேண்டாம். அப்படி என்றால் முரண்பாடு எங்களுக்கு வரும், நாங்கள் பார்ப்போம் எந்த வகையிலே முரண்பாடு என்று. அவருடன் நீங்கள் முரண்பட்டு கொள்ள வேண்டாம். ஃபைதா கப்பர, அவர் தக்பீர் சொன்னால் ஃபக்கப்பிரு, நீங்கள் அதற்கு பின்னால் தக்பீர் சொல்லுங்கள். இங்கே அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை ஃபைதா கப்பர, அவர் தக்பீர் சொன்னால் ஃப, அந்த ஃபா என்று வந்திருக்கின்றது. ஃபக்கப்பிரு, நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள். அப்ப அரபியிலே இந்த ஃபாவுக்கு சொல்வார்கள் லித்தர்தீபி வத்தஅகீப், ஒன்றுக்கு பின்னால் ஓடராக ஒன்றை செய்வதும் முந்தாமல் பிந்தி செய்வதும். தஅகீப், தஅகீப் என்றால் பின்னால் செய்வதற்கு சொல்வார்கள், அகீப் என்றால் பின்னால் இருப்பது. அப்ப ஃபைதா கப்பர, இமாம் தக்பீர் சொன்னால் ஃப, நீங்கள் அதற்கு பின்னால் தக்பீர் சொல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஃபைதா ரக்கஅ, அவர் ருக்கு செய்தால் ஃப இர்கஉ, சேர்த்து வாசித்தால் ஃபர்கஉ, நீங்கள் அதற்கு பின்னால் ருக்குவுக்கு செல்லுங்கள். வைதா கால, அவர் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் ஃபகூலு, நீங்கள் சொல்லுங்கள் ரப்பனா வலக்கல் ஹம்த். நீங்கள் மஅமூம்களாக இருக்கும் பொழுது நீங்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூற வேண்டிய அவசியம் கிடையாது. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ற வார்த்தை தொழுகையிலே கூறுவது இருவர், ஒருவர் இமாம் அல்லது தனிமையாக தொழக்கூடியவர். ஜமாஅத்தாக தொழும் பொழுது இமாம் மாத்திரம்தான் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூறுவார். அப்படி கூறினால் ஃபகூலு, நீங்கள் அவருக்கு பின்னால் சொல்லுங்கள் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். தொடர்ந்து சொல்லும் பொழுது வஇதா சஜத, அவர் சுஜூது செய்தால் ஃபஸ்ஜுது, நீங்கள் அவருக்கு பின்னால் சுஜூது செய்யுங்கள். வஇதா ஸல்லா ஜாலிசன், அவர் அமர்ந்து தொழுதால் ஃபஸல்லு ஜுலூசன் அஜ்மஊன், நீங்களும் அனைவரும், ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அமர்ந்தே நீங்கள் தொழுகையிலே ஈடுபடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸிலே முதலாவது பகுதி தான் நாங்கள் தற்பொழுது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இமாமுக்கு நாங்கள் என்ன பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லி தரப்படுகின்றது. கடைசி வந்திருக்கக்கூடிய வார்த்தையிலே உலமாக்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கின்றது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னர் அதை நாங்கள் பார்ப்போம். அதாவது கடைசி வந்திருக்கக்கூடிய வார்த்தை, இமாம் அவர்கள் அமர்ந்து தொழுதால் நீங்களும் அமர்ந்தே தொழுங்கள் என்ற விடயத்திலே உலமாக்கள் எங்களுக்கு விளக்கம் தந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டத்தை சொன்னது அவர்களுடைய ஆரம்ப காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இமாம் தொழுவிப்பார்கள். நோய்வாய்ப்பட்டாலும் சில வேளை வந்து அமர்ந்து தொழுவிப்பார்கள். அப்படி அமர்ந்து தொழுவித்தால் சஹாபாக்கள் எழுந்து தொழும் பொழுது, இன்னும் ஹதீஸ்களுக்கு வரும் பின்னர் அமர்ந்து தொழுமாறு ஏவி இருக்கின்றார்கள். இமாம் அவர்கள் அமர்ந்து தொழும் பொழுது நீங்கள் எழும்பி தொழ வேண்டாம், என்றால் இமாமை போன்றே நீங்கள் பின்பற்றி தொழ வேண்டும், அமர்ந்து தொழுங்கள் என்று ஆர்டர் போட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய கடைசி நோய்வாய்ப்பட்ட சந்தர்ப்பத்திலே, அவர்கள் மரணத்திற்கு முன்னால் நோய்வாய்ப்பட்ட சமயத்திலே அவர்கள் ஒரு முறை வந்து தொழுவித்த வேளையிலே சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டு தொழுதார்கள். அந்த வேளையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அமர்ந்து தொழுமாறு ஏவவில்லை என்ற ஹதீஸை வைத்து உலமாக்கள் இந்த விடயத்திலே கருத்து வேறுபாடு படுகின்றார்கள். அதிலே பலமான கருத்து என்னவென்றால், இமாம் அவர்கள் எப்பொழுதாவது அமர்ந்து தொழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் தேவை ஏற்பட்டால் மஅமூம்கள் நின்று தொழ முடியும் என்றால் அவர்கள் என்ன செய்யலாம், அந்த கட்டத்திலே மாத்திரம் நின்று தொழலாம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு வந்திருக்கக்கூடிய கடைசி அவருடைய வாழ்க்கையிலே நடந்த கடைசி சம்பவத்தை அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே புகாரியிலே வரக்கூடிய சம்பவம், அவர்கள் சஹாபாக்கள் நின்று தொழுதிருக்கின்றார்கள். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யவில்லை, மறுக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நாங்கள் பின்னர் இன்னும் பார்ப்போம். அடுத்த ஹதீஸ், வஅன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்திஹி வ ஹுவ ஷாக்கின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய வீட்டிலே நோயாளியாக இருந்த பொழுது, ஷாக் என்றால் நோயினால் அவர்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தொழுதார்கள். ஃபஸல்லா ஜாலிசன், அவர் அமர்ந்து தொழுதார்கள். வஸல்லா வராஹு கௌமுன் கியாமன், இது ஆரம்ப கட்டத்தில் நடந்த ஒரு நோய்வாய்ப்பட்ட நிலைமை, கடைசி மரணத்துக்கு முன்னால் நடைபெற்ற நோய்வாய்ப்பட்ட நிலைமை கிடையாது. அப்ப அந்த வேளையிலும் ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் எலும்பி தொழுதார்கள். சல்லு கியாமன். அப்பொழுது ஃபஅஷார இலைஹிம் அன் இஜ்லிசு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமருமாறு சைகை காட்டினார்கள். நீங்கள் அனைவரும் என்ன செய்யுங்கள், அமர்ந்து தொழுங்கள் என்று சைகை காட்டினார்கள். ஃபலம்மன் ஸரஃப, தொழுது முடிந்ததன் பின்னால் சொன்னார்கள், கால இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி, இமாம் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருப்பது அவரை நீங்கள் பின்பற்றுவதற்காக வேண்டி. ஃபைதா ரகஅ ஃபர்கஉ, அவர் ருக்கு செய்தால் நீங்களும் ருக்கு செய்யுங்கள். வைதா ரஃபஅ ஃபர்ஃபஉ, அவர் நிலைக்கு எழும்பினார் அதன் பின்னால் நீங்களும் நிலைக்கு எழும்புங்கள். வைதா கால சமி அல்லாஹு லிமன் ஹமீதா ஃபகூலு ரப்பனா வலக்கல் ஹம்த், அவர் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொன்னால் அதற்கு பின்னால் நீங்கள் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று கூறுங்கள். வைதா ஸல்லா ஜாலிசன் ஃபஸல்லு ஜுலூசன், அவர் அமர்ந்து தொழுதால் நீங்களும் அமர்ந்து தொழுங்கள் என்பதாக அந்த ஹதீஸிலே பதிவாகி இருக்கின்றது. என்றாலும் நாங்கள் பார்த்தோம், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப கட்டத்திலே இருக்கக்கூடிய ஹதீஸ் என்று உலமாக்கள் விளக்கம் சொல்வதை பார்க்கலாம். இந்த விடயத்தை நாங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால், இமாம் அவர்கள் அமர்ந்து தொழுவிக்கக்கூடிய விடயத்தை எடுத்துக்கொண்டால், இமாமாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் சுகையினமுற்றிருந்தால் அவர் என்ன செய்யலாம், பரிபூர்ணமாக தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒருவரை அவர் என்ன செய்யலாம், முற்படுத்தலாம். அவர் கட்டாயம் என்ன சுகையினமாக இருக்கும் பொழுது என்ன வந்து தொழுகையை கட்டாயம் அவர்தான் வழிநடத்த வேண்டும் என்ற தேவை கிடையாது. அந்த வேலையை என்ன செய்யலாம், அவருக்கு இன்னொருவரை முற்படுத்தி தொழுகையை பரிபூர்ணமாக உங்கள் இந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் நின்று தொழக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இதுதான் சிறந்த ஒரு நடவடிக்கை. அப்படி இல்லாமல் சில வேளை அவர் தேகாரோக்கியத்துடன் இருக்கும் பொழுது தொழுகையை ஆரம்பித்து இடையிலே அவருக்கு அமர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த கருத்து வேறுபாடு அங்கே வருகின்றது. உலமாக்கள் கூறுகின்றார்கள், அவர் அமர்ந்து தொழுதால் நாங்கள் நின்று தொழுதால், என்றால் உங்கள் நிற்க முடியுமானவர்கள் நின்று தொழுதால் அதுவும் சரி. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி காலத்திலே நடந்த அந்த சம்பவம் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை நான் தற்பொழுது வாசித்த இந்த ஹதீஸை அறிவித்துவிட்டு சொல்கின்றார்கள். வக்கால் அல் ஹுமைதி, தன்னுடைய ஆசிரியர் ஹுமைதி என்று சொல்லப்படக்கூடிய இமாமைத்தோடு சொல்கின்றார்கள், வல் ஹதீஸு மன்சூஹ், இந்த ஹதீஸ் சட்டம் மாற்றப்பட்ட ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி தருவாயிலே அவர்கள் தொழுவிப்பதற்கு வீட்டிலிருந்து வர முடியாமல் இருந்த பொழுது ஒருமுறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக நின்று தொழுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. இதை வைத்துத்தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் முடிவெடுத்தார்கள், எங்களுக்கு பின்னால் தலைவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று அவர்கள் முடிவெடுப்பதற்கு நபி அவர்கள் தன்னுடைய முக்கியமான வேலையாகிய தொழுவிக்கக்கூடிய வேலையை அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் கொடுத்திருந்தார்கள். விடயத்துக்கு வருவோம். ஒருமுறை இப்படி தொழுவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி ஜமாத்தாக நின்று ஜமாத்துடன் தொழ வேண்டும் என்ற ஆசையிலே இரண்டு சஹாபாக்கள் அவர்களுடைய உறவினர்கள் இருவருடைய தோளிலே அப்படியே தொங்கிக் கொண்டு அவர்களுடைய கால் இழுபடக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு சுகையினம், அவருடைய கால் மண் தரையிலான பூமி, அவர்களுடைய பள்ளிவாயல் காப்பர்கள் கிடையாது, அந்த மண்ணிலே அவருடைய கால் இழுபட்டு வரக்கூடிய அளவுக்கு வந்து அவர்கள் தொழுகையிலே சேரும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று பின்னால் வர பார்த்தார்கள். நபி அவர்கள் அவர்களை பின்னால் வரவும் விடவில்லை, மாறாக அவர்கள் சென்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடப்பக்கமாக அமர்ந்து கொண்டார்கள். கீழே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி தொழுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இமாமுக்கு இடப்பக்கமாக சென்று அமர்ந்து கொண்டார்கள். அப்படி என்றால்
அந்த தொழுகையிலே ஈடுபடக்கூடியவர்கள் சட்டம் தெரிந்தவர்களுக்கு விளக்கம் விளங்கும். ஒருவர் தனிமையாக தொழுது கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அவரை இமாமாக வைத்து நாங்கள் மஅமூமாக தொழுவது என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அவருக்கு வலப்பக்கமாக சென்று அமர வேண்டும். இமாம்கள் ஒரு தனிநபர் மஅமூமாக இருந்தால் வலப்பக்கமாக நிற்பார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஜமாத்திலே இருக்கவும் இல்லை, அபூபக்கருக்கு வலப்பக்கமாக அமரவும் இல்லை ரலியல்லாஹு அன்ஹு, மாறாக இடப்பக்கமாக அமர்ந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ன இமாமாக நின்று தொழுவிக்கப் போகின்றார்கள் என்ற அர்த்தம். தொழுகை நடந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான சுகையினம் காரணமாக வீட்டிலிருந்து அப்படியே 2 சஹாபாக்களுடைய தோளிலே தாங்கி சென்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இடப்பக்கமாக அமர்ந்து கொண்டார்கள். அப்ப தற்பொழுது இமாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து தொழுகின்றார்கள். அபூபக்கர் நின்று கொண்டு தொழுதார். அவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யவில்லை? அமருமாறு சொல்லவில்லை. அபூபக்கரை பின்பற்றி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் அனைவரும் ரலியல்லாஹு அன்ஹும் அனைவரும் நின்று கொண்டு தொழுதார்கள். இது கடைசி தருவாயிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் என்பதனால் அதுதான் நாங்கள் பின்பற்ற வேண்டிய சட்டம் என்பதாக நாங்கள் பார்க்கலாம். இன்னும் சில உலமாக்கள் சொல்வார்கள், இல்லை, அதாவது தொழுகை ஆரம்பத்திலிருந்தே ஒரு இமாம் அமர்ந்து தொழுதால் நீங்களும் அமர்ந்து தொழுவதுதான் சிறப்பு. இது மாற்றப்பட்ட ஹதீஸ் கிடையாது. இடையிலே அவர் அமர்ந்தால் நீங்கள் அமர்ந்தும் தொழலாம், நின்று கொண்டும் தொழலாம். ஏனால் நீங்கள் தொழுகை ஆரம்பித்தது நின்று கொன்று என்ற அடிப்படையிலே எங்களுக்கு சட்டம் சொல்வதை பார்க்கலாம். இது எங்களுக்கு அநேகமாக தற்காலத்திலே அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. எப்பொழுது தேவைப்படும் என்றால், ஒரு இமாம் ஆரம்பத்திலே நின்று கொண்டு தொழுகையை ஆரம்பித்து இடையிலே அவருக்கு ஏதாவது ஏற்பட்டால் தான் இந்த விளக்கங்கள் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய விளக்கமாக இருக்கின்றது. அடுத்ததாக, இந்த இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர்களுடைய நிலை 4 வகைப்படும். இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடிய மஅமூம்கள் 4 பிரிவினர்கள் இருப்பார்கள். முதலாவது பிரிவினர் அவர்கள் தான் தங்களுடைய செயற்பாடுகளை சரியாக செய்யக்கூடியவர்கள். இமாம் செய்ததன் பின்னால் தங்களுடைய செயற்பாடுகளை வைத்துக் கொள்வது. அல்லாஹு அக்பர் என்று அந்த ராவுடைய சத்தம் கேட்டதன் பின்னால் தங்களுடைய செயற்பாடுகளை நகரக்கூடிய செயற்பாடுகளை வைத்துக் கொள்வது. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்ல முடிந்ததன் பின்னால் நாங்கள் ருக்கூலிருந்து நாங்கள் எழும்புவதற்கு நாங்கள் ஆரம்பிப்பது, அசைவை ஆரம்பித்தது. இதுதான் சரியான மெத்தட். இதுக்கு சொல்வார்கள் அல் முதாபா, இமாமுக்கு பின்னால் நின்று செய்வது. இரண்டாவது குரூப் என்னவென்றால் அல் முசாரா, இமாமுக்கு முன்னர் செய்வது. இமாம் என்ன சமி அல்லாஹ் கொண்டு ஆரம்பிக்கும் பொழுதே இவர்கள் நிலைக்கு வந்து விடுவார்கள். இவர்களை பற்றி தான் இந்த ஆரம்ப ஹதீஸ்கள் பேசுகின்றன. கடுமையான எச்சரிக்கைகள் இந்த ஹதீஸிலே வந்தது இவர்களை பற்றித்தான். இமாமுக்கு முன்னர் போட்டி போட்டு கொண்டு செல்வது. எந்த அளவுக்கு என்றால், சிலர் இப்ப சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்றதன் பின்னால் இமாம் சுஜூதுக்கு போவார் என்று தெரியும். அப்ப சுஜூதுக்கு இமாம் போறதுக்கு அல்லாஹ் அக்பர் என்று சொல்றதுக்கு முன்னுக்கே சிலர் கைகளை அப்படியே இதுண்டுட்டு தங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டு சுஜூதுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பார்கள். இது தடை செய்யப்பட்ட விடயம். எந்த விதமான ஒரு அசைவும் சுஜூதுக்கு செல்வதற்கான ஆயத்தங்களும் எங்களிடத்திலே இருக்கக்கூடாது, இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முடியும் வரைக்கும். இப்போ இரண்டாவது கூட்டம் வந்து என்ன? முதலாவது கூட்டம் இமாமை பின்பற்றக்கூடிய கூட்டம். இரண்டாவது கூட்டம் அவர்கள் திருந்த வேண்டிய கூட்டம். இமாமுக்கு முந்தி தங்களுடைய செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் திருந்த வேண்டும். மூன்றாவது கூட்டம் இமாமுடனேயே செய்வது. இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது அவரோடே அவருக்கு முன்திரதும் இல்லை பிந்திரதும் இல்லை. இதுவும் திருத்தப்பட வேண்டிய கூட்டம். இவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏவலுக்கு முரண் செய்யக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நீங்கள் இமாம் தக்பீர் சொன்னால் அதற்கு பின்னால் தக்பீர் சொல்லுங்கள். அதனுடன் சேர்ந்து நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. அடுத்து இன்னொரு கூட்டமும் இருக்கின்றது, 4வது கூட்டம். அவர்களும் திருத்தப்பட வேண்டியவர்கள். அவர்கள் யார் என்றால், இமாம் செய்ததன் பின்னால் தான் செய்வது, ஆனால் மிகவும் லேட் ஆகி செய்வது. இப்போ இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா நிலைக்கு வந்து விடுவார், அப்படியே ருக்கூல நிற்கிறது. சில வேளை இமாம் சுஜூதுக்காக வேண்டி அல்லாஹு அக்பர் சொல்லும் பொழுதுதான் இவர் என்ன செய்யறது? நிலைக்கு வாருது. அதே போல இமாம் சுஜூதிலிருந்து எழும்பி வருவார், அல்லாஹு அக்பர் என்று சுஜூதிலேயே ஈக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு எங்களுக்கு துவா பிரார்த்தனைகள் தேவையான வேலையாக இருந்தாலும் சரி, நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துவா பிரார்த்தனைகள் கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட தொழுகையாக இருந்தாலும் சரி, இமாமுக்கு பின்னால் நாங்கள் அதிகம் தாமதிக்கவும் கூடாது. இதுவும் தடை செய்யப்பட்ட விடயம். ஏனென்றால்
அந்த ஃபா ஃபகப்பிரு ஃபஸ்ஜுது ஃபர்கஉ என்ற அந்த ஃபாவுடைய அர்த்தம் நீங்கள் அதற்கு பின்னால் உடனடியாக செய்யுங்கள் என்ற அர்த்தம் தான் அரபியில இருக்கின்றது. ஆகையினால் இமாம் ஒரு நிலைக்கு வந்ததன் பின்னால் தேவையில்லாமல் அதிகமாக எங்களுடைய செயற்பாடுகளிலே நாங்கள் லேட் ஆகுவது, சுணக்கத்தை நாங்கள் வைத்துக் கொள்வதும் தொழுகையிலே திருத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது இந்த தொழுகையிலே முந்தக்கூடியவர்கள் சம்பந்தமான சட்டங்கள். இப்ப முந்தக்கூடாது என்று பார்த்தோம், திருத்தப்பட வேண்டிய விடயம் என்று பார்த்தோம். இப்படி செய்தால் என்ன சட்டம் என்று சொன்னால், குறிப்பாக தக்பீரத்துல் இஹ்ராம், முதலாவது தக்பீர். இந்த முதலாவது தக்பீரிலே நீங்கள் இமாமுக்கு முன்னர் தக்பீரை கட்டினால் உங்களுடைய தொழுகை பாத்தில். அதிகமான உலமாக்களுடைய பார்வையிலே தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு முன்னர் ஒருவர் அல்லாஹு அக்பர் என்று இமாம் தக்பீர் கட்டுவதற்கு முன்னர் இவர் அல்லாஹு அக்பர் என்று கட்டிக்கொண்டால் அவருடைய தொழுகை பாத்தில். பாத்தில் என்றால் ஜமாத்தாக தொழுவதும் பாத்தில், தனிமையாக தொழுதவராகவும் அவருடைய தொழுகை கணிக்கப்பட மாட்டாது என்பதாக குறிப்பாக தக்பீரத்துல் இஹ்ராம். என்றால் தொழுகை ஆரம்பிக்கவே இல்லை, அவருடைய தொழுகை சரியான மெத்தட்ல ஆரம்பிக்கவே இல்லை. அப்ப சரியான மெத்தட்ல ஆரம்பிக்காத ஒரு விடயம் எந்த அளவுக்கு அவர் தொழுதாலும் அது என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக இருக்காது. ஆகையினால் மிகவும் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முதலாவது தக்பீர் இமாமுக்கு பின்னர் நாங்கள் முறையாக தக்பீர் கட்டுவதற்கு நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று கடைசி சலாம், இமாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் சலாம் கொடுப்பது, இதுவும் உலமாக்கள் மிகவும் கடுமையாக கருத்து வேறுபாடுபட்ட ஒரு விடயம். எந்த அளவுக்கு என்றால், அநேகமான உலமாக்கள் இந்த இடத்திலும் யாரொருவர் இமாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் சலாத்தை முதலாவது சலாத்தை கொடுக்கின்றாரோ அவருடைய தொழுகையும் பாத்தில். ஏனென்றால் தொழுகை முடிய முந்தி என்ன, இமாமுடைய அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை வரைக்கும் நாங்கள் தொழுகையை வைத்திருக்க வேண்டும். எங்களுக்கு முடிப்பதற்கு அனுமதி கிடையாது. அப்படி அனுமதி இல்லாத வேளையிலே நாங்கள் தொழுகையை முடித்தால் எங்களுடைய தொழுகை பரிபூர்ணமற்ற தொழுகை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலமாக்கள் கருத்து வேறுபாடுபட்டிருக்கின்றார்கள். ஆகையினால் நாங்கள் குறிப்பாக இந்த 2 இடத்திலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்ற இடங்களிலும் நாங்கள் இமாமை முந்துவது தடை செய்யப்பட்ட விடயம் என்றாலும் அதிலே சில வேளை நாங்கள் தவறுதலாக ஈடுபட்டால், ஏனென்றால் சில வேளை யோசனையில் இருப்பார்கள் மாமூங்கள், இன்னொரு சோழிகளுக்கு மத்தியிலே வந்திருப்பார்கள், அவர்கள் பழக்க தோஷத்திலே இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவதற்கு முன்னமேயே சில செயற்பாடுகளை தவறாக வைத்துக் கொண்டால் அது திருத்தப்பட வேண்டிய மன்னிக்கப்பட்ட விடயமாக இருக்கும் என்று உலமாக்கள் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது இமாம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், இந்த முந்தி தொழக்கூடியவர்கள் அந்த காலத்திலே நிறைய பேர் இருந்திருக்கின்றார்கள், சொல்வார்கள், லா வஹ்தக ஸல்லைத வலா பி இமாமிக ததைத, நீ தனியாக உன்னுடைய தொழுகையை சிறப்பாக தொழவும் இல்லை, உன்னுடைய இமாமை பின்பற்றி உன்னுடைய தொழுகையை நீ சிறப்பாக தொழுவவும் இல்லை என்பதாக இப்னு உமர் அவர்கள் அடிக்கடி உபதேசம் செய்யக்கூடியவராக இருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த இடத்திலே இமாம் அபூபக்கர் இப்னுல் அரபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இமாம், இப்னுல் அரபி 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று இப்னுல் அரபி அலிஃப்லாமுடன், அவர் நிறைய ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொன்ன ஒரு நல்லொரு இமாம். இப்னு அரபி என்ற அலிஃப்லாம் இல்லாமல் ஒருவர் தான் வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லப்படக்கூடிய வழிகட்ட கொள்கையுடைய ஒரு இஸ்தாஃபராக கருதப்படக்கூடியவர். இலங்கையிலும் வழிகட்ட அந்த வஹ்தத்துல் வுஜூத் கொள்கை இருக்கின்றது. அதை ஆரம்ப காலத்திலே சொல்லி உலமாக்களால் வழிகட்டவர் என்று பேர் குத்தப்பட்ட ஒருவர் இப்னு அரபி, அலிஃப்லாம் இல்லாமல். இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்வது இப்னுல் அரபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இமாம். அவர் நல்ல ஒரு விளக்கத்தை குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த இமாமுக்கு முந்தி தங்களுடைய செயற்பாடுகளை வைத்துக் கொள்வது ஒரு நோய். இது ஒரு தேவையான ஒரு விடயம் இல்லை, இது ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய். இந்த நோய்க்கான மருந்து என்னவென்றால், அந்த செயற்பாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுடைய சிந்தனையிலே அடிக்கடி தெரிவித்துக் கொள்ள வேண்டும், நான் எவ்வளவுதான் அவசரமாக செய்தாலும் இமாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் எனக்கு என்ன செய்ய முடியாது, சலாம் கொடுக்க முடியாது. இந்த விடயத்தை அவர்கள் தங்களுடைய சிந்தனையிலே தலையிலே எடுத்துக்கொண்டால் இதுதான் அவர்களுக்கு மருந்து. நீங்கள் எவ்வளவுதான் சுஜூதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு அவசரமாக, சில நேரத்துக்கு அவசரத்தில் நாங்கள் வந்திருப்போம், எங்கேயாச்சும் ஒரு பயணத்தில் போகிற வழியில் அவசரத்தில் வந்திருப்போம். அப்போ எங்களோட அனைத்து செயற்பாடுகளும் அவசரமாகத்தான் அந்த டைமில் இருக்கும். ஒரு பயணம் போகும் பொழுது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் இந்த அவசரம் அடிக்கடி வாரது.
இப்போ வந்தாலும் நாங்கள் எங்களுடைய சிந்தனையில் எடுத்துக்கொள்ளணும், எவ்வளவுதான் அவசரமாக இருந்தாலும் என்ன, இமாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் எனக்கு என்ன செய்ய முடியாது, சலாம் கொடுக்க முடியாது. அதனால் நான் என்னுடைய தொழுகையை பாழாக்காமல் இமாமுக்கு பின்னர் அமைதியாக என்னுடைய செயற்பாடுகளை வைத்துவிட்டு இமாம் சலாம் கொடுத்ததன் பின்னர் ஒரு செகண்ட் பெரிய ஒரு மனுத்தியால கணக்கூடிய விடயம் இல்லை, ஒரு செகண்ட் தான். இமாமுக்கு சலாத்துக்கு பின்னர் நான் என்னுடைய சலாத்தை கொடுத்தால் நான் என்னுடைய தொழுகையை பரிபூர்ணமாக்கிக் கொள்ளலாம் என்ற விடயத்தை நாங்கள் சிந்தனையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொரு ஹதீஸ். அன் அப்துல்லாஹ் இப்னு யஸீத் அல் ஹத்மி அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், قال حدثني البراء وهو غير كذوب. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவர் பொய் சொல்பவர் கிடையாது என்பதாக இங்கே சொல்கின்றார்கள். இப்படி சில வார்த்தைகள் வருவது குறைவு ஹதீஸிலே. சஹாபாக்களை பார்த்து இவர் பொய் சொல்ல மாட்டார் என்று யாரும் சொல்றல்ல, என்ற பொய்யை விட்டு மிகவும் தூரமானவர்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுவதற்கான காரணம் இந்த ஹதீஸுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி. சஹாபாக்களை பற்றி யாரும் இவர் உண்மை பேசக்கூடியவர் வர்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அனைவரும் அப்படித்தான். ஸ்பெஷலாக அந்த சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே இப்படி சொல்லப்பட்டிருப்பது என்ன, இந்த ஹதீஸுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக வேண்டி என்பதாக உலமாக்கள் விளக்கம் சொல்வதை பார்க்கலாம். சொல்லுகின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா கால சமி அல்லாஹு லிமன் ஹமித, அவர்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று நிலைக்கு வந்தால் லம் யஹ்னி அஹதும் மின்னா லஹ்ரஹு. இப்போ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிலருடைய நோய் இங்கே சொல்லப்படுகின்றது. எங்களிலே யாரும் அப்படி நிலைக்கு வந்தால் யாருமே நாங்கள் எங்களுடைய முதுகை வளைக்கவும் மாட்டோம். ஹத்தா யகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஜிதன், நபி அவர்கள் சுஜூதுக்காக வேண்டி சென்றதன் பின்னால் தான் அந்த நிலையிலிருந்து எங்களுடைய என்ன அந்த முதுகு சற்று வளையும். அது வரைக்கும் நாங்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ற நிலைக்கு வந்தால் சற்றும் எங்களுடைய முதுகை நாங்கள் வளைக்க மாட்டோம். நபி அவர்கள் சுஜூதுக்கு சென்றால்தான் சும்ம நகஉ சுஜூதன் பஅதஹு, அதற்கு பின்னால் நாங்கள் சுஜூதுக்கு செல்வோம் என்பதாக இங்கே பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த ஹதீஸ், அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இதா அம்மனல் இமாமு, அடுத்த ஒரு நிலை, இமாம் ஆமீன் என்று சொன்னால், ஆமீன் எப்ப சொல்வார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடிந்து ஆமீன் என்று சொல்வது. இதற்கு தான் உலமாக்கள் சொல்வார்கள், நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்களிலேயே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சிறப்பித்து தந்திருக்கக்கூடிய துவா இருக்கக்கூடிய இடம் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கக்கூடிய துவாவை போன்ற ஒரு சிறந்த பிரயோசனமான துவா வேறு எங்கும் கிடையாது. இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைருல் மக்தூபி அலைஹிம். இப்போ இந்த துவாவுக்கு பின்னால் நாங்கள் நேர்வழியை கேட்டுவிட்டு இமாம் அவர்கள் ஃபைதா அம்மனல் இமாம், இமாம் ஆமீன் சொன்னால் ஃபஅம்மினு, நீங்களும் அவருக்கு பின்னால் ஆமீன் சொல்லுங்கள் என்பதாக இந்த ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அப்படி சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹு, ஏனென்றால் மன் வாஃபக தஅமீனஹு தஅமீனல் மலாயிகா, யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனுடன் ஒன்றுபடுகின்றதோ ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் முன் செய்த பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் இமாம் ஆமீன் என்று சொன்னால் நாங்கள் சத்தமிட்டு ஆமீன் சொல்வது எங்களுக்கு ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம். அந்த வேளையிலே மலக்குமார்களும் இந்த பள்ளிவாயிலே ஜமாத்திலே பங்கு கொள்ளக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள், எங்களுக்கு தெரியாவிட்டாலும் அவர்களும் ஆமீன் சொல்வார்கள். மலக்குமார்களுடைய ஆமீன் எப்பொழுது எங்களுடைய ஆமீனுடன் சேருகின்றதோ அந்த வேளையிலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கலாம். இங்கே மலக்குமார்களுக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கின்றது. இப்போ மலக்குமார்களுடைய வேலையுடன் சேர்த்து நாங்கள் வேலையை செய்வது ஒரு சிறப்பான விடயம். அதே போன்றுதான் உலமாக்கள் சொல்வார்கள், இந்த ஹதீஸை வைத்து மலக்குமார்களை போன்று எங்களுக்கு இருக்க முடியாது, ஆனால் மலக்குமார்களை போன்று இருப்பதற்கு நாங்கள் ட்ரை பண்ணுவது ஒரு சிறந்த விடயம். எப்படி ட்ரை பண்ணுறது? மலக்குமார்களுடைய சிஃபத்துகளை எடுத்து அதே போன்று நாங்கள் இருப்பதற்கு நாங்கள் ட்ரை பண்ணுறது. உதாரணமாக ஒன்றை எடுத்துக்கொண்டால், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்பது அவர்களுடைய ஒரு பண்பு.
அதே போன்று நாங்களும் இயன்றளவு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது யார் மலக்குமார்களுடைய ஆமீன் மற்றவர்களுடைய ஆமீனுக்கு உடன்படுகின்றதோ அவர்களுக்கு இந்த சிறப்பம்சம் இருக்கின்றது. இப்படி இந்த ஹதீஸிலே இமாம் அவர்கள் ஆமீன் சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் என்பதாக வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த இடத்திலே ஒரு சிறிய ஒரு மசாலா இருக்கின்றது. அதாவது இமாம்கள் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதி முடித்து விட்டு வலல்லாலீன் என்று சொல்லி முடியும் பொழுது அவர் ஆமீன் என்று சொன்னதன் பின்னால் தான் நாங்கள் ஆமீன் சொல்ல வேண்டுமா? இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் இந்த அங்கே அப்படித்தான் வந்திருக்கிறது. ஃபைதா அம்மன அவர் ஆமீன் சொன்னால் ஃபஅம்மினு நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் என்று வந்திருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸை இந்த விடயத்தை நாங்கள் தனிமையாக எடுத்து ஆய்வுக்குட்படுத்தினால் இமாம் அவர்கள் வலல்லாலீன் என்று சொல்லி முடிந்தால் அவர் ஆமீன் சொன்னாலும் சத்தமாக சொன்னாலும் அல்லது சொல்லாவிட்டாலும் அல்லது தாமதமாக சொன்னாலும் நாங்கள் ஆமீன் சொல்லலாம். இதிலே நாங்கள் இமாமை நாங்கள் முந்திவிட்டோம் என்ற கருத்து வராது. ஏனென்றால் முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் இந்த கிதாபிலே வந்தில்லை. அதிலே இமாம் முஸ்லிம் ஒரு அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இன்னொரு ஹதீஸிலே ஃபைதா கால வலல்லாலீன் அப்படியே வந்திருக்கின்றது. இமாம் அவர்கள் வலல்லாலீன் என்று சொல்வதை நீங்கள் கேட்டால் நீங்கள் ஃபகூலு ஆமீன் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் என்பதாக தெளிவாக வந்திருக்கின்றது. ஆகையினால் இமாம் அவர்கள் ஆமீன் சொல்வதென்றால் அவருக்கு சிறப்பு என்னவென்றால் வலல்லாலீன் என்று சொல்லி முடிந்தவுடன் உடனடியாக அவர் என்ன செய்ய வேண்டும்? ஆமீன் என்று சொல்ல வேண்டும். சத்தமாக சொல்வது என்று சொன்னால் இமாம்களுக்கு அதுதான் சிறந்தது. எல்லாரும் ஆமீன் சொன்னதன் பின்னால் இவர் ஆமீன் சொன்னால் அது சில சங்கடமான ஒரு நிலை. ஏனென்றால் மாமூம்கள் இமாமை பின்பற்ற வேண்டியவர்கள், அவர்களுக்கு முன்னால் இவர்களை ஆமீன் சொல்லிவிட்டார்கள் என்ற ஒரு சங்கடமான நிலை ஏற்படலாம். ஆகையினால் இமாம்கள் சத்தமிட்டு ஆமீன் சொல்வது என்று சொன்னால் சத்தமிட்டு ஆமீன் சொல்வது அவர்களுக்கும் ஒரு வலியுறுத்தப்பட்ட விடயம். ஏனென்றால் மாமூம்களுக்கே சத்தமிட்டு சொல்வது வலியுறுத்தப்பட்ட விடயம் என்றால் இமாம்கள் என்ன செய்ய வேண்டும்? சத்தமிட்டு சொல்ல வேண்டும். உடனடியாக அவர்கள் தங்களுடைய ஆமீனை வைத்துக் கொள்ள வேண்டும். மாறாக அவர்கள் வலல்லாலின் முடித்துவிட்டு நல்ல மூச்செடுத்ததன் பின்னால் ஆமீன் சொல்வது விரும்பத்தக்க விடயம் கிடையாது. எதேப்படியாக இருந்தாலும் மஅமூம்கள் வலல்லாலீன் என்ற சொல்லை கேட்டால் அவர்கள் அதற்கு பின்னால் என்ன செய்யலாம்? ஆமீன் சொல்லலாம். ஆனால் தடை செய்யப்பட்ட விடயம் என்னவென்றால் குறிப்பாக சில சிறுவர்கள் இருப்பார்கள், வலல்லாலின் ஆரம்பிக்கும் பொழுதே ஆமீனை ஸ்டார்ட் பண்ணி விடுவார்கள். இது அவர்களுக்கு திருத்தி கொடுக்கப்பட வேண்டும். வலல்லாலீன் என்று முடிந்து அந்த நூனுடைய சவுண்ட் கடைசிக்கு முடியும் வரைக்கும் நின்றுதான் நாங்கள் ஆமீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த துஆவுக்கான அந்த வேண்டுகோளை நாங்கள் வைக்க வேண்டும். ஆமீன் என்று சொன்னால் அரபியிலே இறைவா எங்களுடைய துஆ பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக, இஸ்தஜிப் துஆஅனா என்பதுதான் அர்த்தம். இறைவா எங்களுடைய துஆ பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. இதிலே ஆமீன் என்றுதான் சொல்லணும். உலமாக்கள் அதை எங்களுக்கு கற்றுத் தருவார்கள். ஆமீன் என்று மீமுக்கு சத்து வச்சு சொல்லப்படாது. ஆமீன் என்றால் கருத்து வேற, அதாவது நாடியவர்கள். ஆமூன் என்றால் ஐ காசிதூன் நாடியவர்கள் என்று கருத்து வரும். அப்ப மீமுக்கு நாங்கள் சத்து வச்சு சொல்லப்படாது, ஆமீன் என்றுதான் என்ன செய்யணும்? நாங்கள் மீமுக்கு சத்து இல்லாமல் தான், மீமுக்கு கசர் வச்சு தான் நாங்கள் ஆமீனை நாங்கள் சொல்ல வேண்டும். ஆமீனை ஆமீனாகத்தான் கூற வேண்டும், ஆமீனாக நாங்கள் கூறக்கூடாது என்ற விளக்கத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அடுத்ததாக அடுத்த சிறு தலைப்புக்கு நாங்கள் செல்வதற்கு முன்னால் இந்த இமாமை பின்பற்றக்கூடிய விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு மசாலா, பாங்குக்கு முன்னால் நாங்கள் அதை பார்த்து இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வகுப்பை முடித்து விடுவோம். அதாவது இமாம் செய்வதை நாங்கள் பின்பற்றித்தான் எங்களுடைய அமல்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். இது நீயத்திலும் கட்டாயமா என்றொரு கேள்வி இருக்கின்றது. அதாவது இமாமுடைய நீயத்தை போன்றுதான் எங்களுடைய நீயத்தும் இருக்க வேண்டுமா? உதாரணமாக இமாம் ஃபர்லை தொழுதால் நாங்கள் ஃபர்லைத்தான் தொழ வேண்டும், நஃபீலான தொழுகையை தொழ முடியாது. இப்போ நாங்கள் நோம்புல சொல்ற இமாம் தராவி தொழுது கொண்டிருப்பார், தராவி என்ற நஃபீலான தொழுகையுடைய நீயத்தில். இப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம்? இஷா என்ற ஃபர்லான நீயத்துடன் என்ன தொழலாம். இப்போ இந்த இடத்திலே இமாமை நாங்கள் பின்பற்றுவதிலே என்ன இங்கே முருகல் நிலை ஏற்படுகின்றதா என்று பார்த்தால் இன்னும் பிற ஹதீஸ்களுடைய விளக்கத்தின் அடிப்படையிலே இந்த நீயத்து சம்பந்தப்பட்ட விடயத்திலே எங்களுக்கு என்ன செய்யலாம்? இமாமுக்கு நாங்கள் மாறு செய்வது குற்றமாக கணிக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில தொழுகைகளை
2 முறை தொழுதிருக்கின்றார்கள். உதாரணமாக ஒரு மலை தேடி தொழக்கூடிய தொழுகையை ஒரு முறை தொழுதுவிட்டு இன்னொரு கூட்டத்துக்கு இன்னொரு முறை தொழுவித்தார்கள். முதலாவது முறைதான் அவர்களுடைய அந்த கடமை, 2வது முறை அவர்களுடைய சுன்னத். அதே போன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில வேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பள்ளி வாயிலே மஸ்ஜித் நபவியிலே ஃபர்தான தொழுகையை தொழுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மாமூமாக இருந்து இப்போ இஷாவை தொழுதிச்சு முடித்தால் அவருடைய ஃபர்து முடிஞ்சு பின்னர் அவருடைய ஏரியாவுக்கு போய்த்து அவருடைய பள்ளியில இமாமாக நின்று தொழுவிப்பார்கள். அப்ப அந்த டைம்ல அவர் தொழுவிப்பது அவருக்கு அது நஃபில். ஏனால் ஃபர்து ஒரு நாளை கொண்டுதான், ஒரு நாளைக்கு ஒரு அசர் தான் தொழ முடியும், ஒரு துஹர் தான் தொழ முடியும், ஒரு இஷா தான் தொழ முடியும். அப்ப இஷாவை அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஃபர்லாக தொழுது விட்டு திரும்பவும் அதை மீட்டி தொழுவார். அது அவருக்கு நஃபீலாக கணிக்கப்படும். அவர் நஃபீலாக தொழுவார், பின்னர் இருக்கக்கூடிய மாமூம்கள் ஃபர்லாக தொழுவார்கள். இப்படி நிறைய ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து உலமாக்கள் சொல்வார்கள். நியத்திலே இமாமுக்கு முரண்படுவது பிரச்சனை கிடையாது. உதாரணமாக நாங்கள் அசர் தொழுது கொண்டிருக்கின்றோம், பிரயாணிகள் துஹர் தொழாத பிரயாணிகள் வருவார்கள், வந்து இமாமுடன் சேர்ந்து துஹருடைய நியத்திலே தொழுவார்கள், இமாம் அசருடைய நியத்திலே தொழுவார். அப்படி இருந்தால் அந்த விடயத்திலே என்ன வெளிப்படையாக அமல்கள் செயற்பாடுகளிலே இமாமை நாங்கள் முந்துவது பின்பற்றாமல் இருப்பதுதான் தவறே தவிர இந்த நியத்திலே நாங்கள் இமாமுக்கு மாற்றமாக நாங்கள் நியத்து வைத்தது தவறான ஒரு விடயம் அல்ல என்ற விடயத்தையும் உலமாக்கள் எங்களுக்கு இந்த பாடத்திலே சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். எத்தனை நிமிஷம்? 2 நிமிஷம். அடுத்த ஹதீஸ் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال. சரி, அடுத்த ஹதீஸுக்கு முன்னாடி இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம். அதாவது இந்த ஹதீஸிலே வந்திருக்கின்றது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லுமாறு இங்கே வந்திருக்கின்றது. இந்த விடயம் எங்களுக்கு இன்னும் பிற ஹதீஸ்களிலே நிறைய துஆக்கள் இந்த இடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவதை நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் நீங்கள் ரப்பனா வலக்கல் ஹம்த் மில் அஸ் ஸமாவாதி வ மில் அல் அர்தி வ மில் அமா ஷிஅத மின் ஷைஇன் பஅத் என்று நீங்கள் ஓதுங்கள் என்பதாக கற்றுத் தந்திருப்பதை பார்க்கலாம். இன்னொரு முறை ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், அவருக்கு பின்னால் நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம். அவர்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்ன பொழுது ஏற்கனவே இந்த கற்றுக் கொடுக்கப்பட்ட துஆவை ஒருவர் பாடமாக்கி சொன்னார், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்று சொன்னார். மிகவும் மெருகூட்டி அந்த வார்த்தையை சொன்னார். ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கஸீரன், அதிகமான புகழை நீ உடையவன் அல்லாஹ் தஆலாவே, தய்யிபன் சிறந்த புகழையுடையவன், முபாரக்கன் பரக்கத்தான புகழுக்குரியவன் என்பதாக அவர் சொல்லவும். என்ன அந்த துஆ? ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்று சொல்லவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்து கேட்டார்கள், யாரு சத்தமிட்டு அந்த துஆவை சொன்னது என்று கேட்டார்கள். அப்ப அந்த மனிதர் நான் தான் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த துஆவுடைய சிறப்பை சொன்னார்கள், நீர் இப்படி இந்த துஆவை அழகாக நீ ஓதிய பொழுது சுமார் 30 சொச்சம் மலக்குகள் பில்அத்தன் வ 30 மலக்கன் 30 சொச்சம் மலக்குமார்கள் அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதை நான் கண்டேன். யார் இந்த நன்மையை உனக்காக எழுத வேண்டும் என்று அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு எழுதுவதை நான் கண்டேன் என்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது. ஆகையினால் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொன்னால் ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ, இது போன்ற நிறைய கட்டுப்படுத்தப்பட்ட துஆக்களை நாங்கள் ஓதிக்கொள்வது எங்களுக்கு வலியுறுத்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. அடுத்த ஹதீஸ் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொரு விடயம் சம்பந்தமாக பேசப்படக்கூடிய ஹதீஸ். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அதாவது இமாம்களுக்கான, இப்போ நாங்கள் இதுவரைக்கும் படித்தது பாபுல் இமாமா என்ற தலைப்பிலே மாமூம்களுக்கான சில சட்ட விளக்கங்கள். இதற்கு பின்னால் வரக்கூடிய 2 ஹதீஸ்கள் இந்த தலைப்பிலே இமாம்களுக்கான ஹதீஸாக இருக்கின்றது. அதிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இதா ஸல்லா அஹதுக்கும் லின்னாஸி ஃபல்யுஹஃபிஃப், உங்களில் ஒருவர் மக்களுக்கு தொழுகை நடாத்தினால், இமாமாக நின்று தொழுகை நடாத்தினால், ஃபல்யுஹஃபிஃப், அவர் அந்த தொழுகையை இலகுபடுத்தட்டும், கஷ்டமாக்காமல் மிகவும் நீட்டாமல் அதை இலகுவாக என்ன குறைந்த நேரத்திலே தொழுவிக்கட்டும். ஃபல் யுஹஃபிஃப், தஹ்ஃபீஃப் என்றால்
அனைத்து விடயத்திலும் குறைவாக செல்வதை ஹஃபீஃப் என்று சொல்வார்கள். ஹஃபீஃப் என்றால் மெதுவானது, ஷதீத் என்றால் கடுமையானது. அப்ப ஃபல் யுஹஃபிஃப், அவர் என்ன இலகுபடுத்தி தொழுவிக்கட்டும். ஏனென்றால் ஃபஇன்ன ஃபீஹிம், அந்த மாமூம்களிலே இருப்பார்கள் அல்-லஈஃப், பலகீனமானவர்கள் இருப்பார்கள், வஸ்ஸகீம், நோயாளிகள் இருப்பார்கள், வதல் ஹாஜா, தேவையுடையவர்கள் இருப்பார்கள். இந்த மூன்று கூட்டமும் இருக்கும். பலகீனமானவர்களுக்கு நீண்ட நேரம் என்ன செய்ய முடியாது, நின்று ருக்கு செய்ய முடியாது, சுஜூத் செய்ய முடியாத நிலவரம் இருக்கும். அதே மாதிரி சக்கீம், மரீதுகள், சக்கீம் என்றால் மரீல், நோயாளிகள் இருப்பார்கள், அவர்களுக்கு இந்த நிலைமை இருக்கும். இன்னும் சிலர் தேகாரோக்கியத்தில் இருப்பார்கள், ஆனால் தல் ஹாஜா, வெளியிலே தேவையுடன் இருப்பார்கள், அவசரமாக தொழுதுவிட்டு செல்வதற்காக வேண்டி வந்திருப்பார்கள். அந்த விடயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், கருத்திலே எடுத்திருக்கின்றார்கள். ஆகையினால் இப்படிப்பட்டவர்கள் மாமூம்களிலே இருப்பதனால் ஃபல் யுஹஃபிஃப், அவர் தொழுகையை இலகுபடுத்தட்டும். வைதா ஸல்லா அஹதுக்கும் லினஃப்ஸிஹி, உங்களில் ஒருவர் தனிமையாக தொழுதால் ஃபல் யுதவ்வில் மா ஷாஅ, அவர் இயன்ற அளவு என்ன செய்யலாம், நினைத்த அளவு நீட்டி தொழுது கொள்ளட்டும், தனிமையாக தொழும் பொழுது. ஆனால் இமாமாக நின்று மாமூம்களுக்கு ஜமாத் நடத்தினால் அவர் அந்த மாமூம்களுடைய நிலவரங்களை கருத்திலே கொண்டு தன்னுடைய தொழுகையை சுருக்கி இலகுபடுத்தட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இந்த கிதாபிலே 92வது ஹதீஸாக பதிவாகி இருக்கின்றது. அதே அட்வைஸ் உடைய, அதே வழிகாட்டலுடைய இன்னொரு ஹதீஸ், நபி மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கால ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து பின்வருமாறு முறைப்பட்டார். என்ன சொன்னார், இன்னி லா அத்தஅக்கரு அன் ஸலாத்தி சுப்ஹி மின் அஜ்லி ஃபுலான், நான் சுபஹ் தொழுகைக்கு நான் வருவது தாமதித்துத்தான் வருவேன், சுபஹ் தொழுகைக்கு நான் தாமதித்துத்தான் வருவேன், இவருடன் காரணத்தினால், இமாமை சுட்டிக்காட்டி குறை சொல்கின்றார். இந்த இமாம் என்ன நீட்டி தொழுகையை தொழுவிப்பதன் காரணத்தினால், எனக்கு பல சோழிகள் இருப்பதன் காரணத்தினால் நான் சுபஹ் தொழுகைக்கு வருவது ல அத்தஅக்கர், நான் தாமதித்து தான் வருகின்றேன், இவரின் காரணத்தினால் என்பதாக. மிம்மா யுதீலு பினா, இவர் எங்களுக்கு தொழுகையை நீட்டி தொழுவிக்கக்கூடியவராக இருக்கின்றார், ஆகையினால் நான் தாமதித்து தான் வருகின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறைப்படுகின்றார். அப்பொழுது இங்கே ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள், ஃபமா ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிப ஃபீ மவ்இதத்தின் கத்து அஷத்த மிம்மா கலிப யௌமஇதின். அப்ப நபி அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அப்ப சஹாபி சொல்லுகின்றார், ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர், நபி அவர்கள் ஒரு உபதேசத்தின் பொழுது மிகவுமே கோபப்பட்டதை, இந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் கோபப்பட்டதை போன்று நான் வேறு சந்தர்ப்பத்திலே கோபப்பட்டதை காணவில்லை. அந்த அளவுக்கு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். எதற்காக கோபப்பட்டார்கள், இமாம்கள் நீட்டி தொழுகையை கஷ்டப்படுத்தி தொழுவிப்பதன் மூலமாக மஅமூம்கள் சங்கடத்திற்கும் தொல்லைகளுக்கும் அவர்கள் உட்படுவார்கள் என்று சொன்னால் அது தடுக்கப்பட்ட விடயம் என்பதை நபி அவர்கள் சொல்வதற்காக வேண்டி என்ன செய்தார்கள், கோபப்பட்டார்கள். சொன்னார்கள், யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இன்ன மின்கும் முனஃபிரீன், உங்களிலே சிலர் மக்களை விரட்டக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். மக்களை தூரமாக்குறது, தொழுகைக்கு வரக்கூடிய மக்களை தூரமாக்கக்கூடிய இமாம்களாக இருக்கின்றீர்கள். ஃபஅய்யுக்கும் அம்மன் நாஸ, உங்களிலே யார் தொழுகைக்கு இமாமாக நின்று தொழுவித்தால் ஃபல் யூஜிஸ், அவர் சுருக்கிக் கொள்ளட்டும் தொழுகையை. அவுஜஸ என்று சொன்னால் அரபியிலே சுருக்கினான், சுருக்கமாக சொல்றதுக்கு தான் சொல்றது அவுஜஸ என்று சொல்லி. ஃபல் யூஜிஸ், அவர் தொழுகையை சுருக்கிக் கொள்ளட்டும். ஏனென்றால் ஃபஇன்ன மின் வராஇஹி, அவருக்கு பின்னால் மஅமூம்களிலே அல் கபீரா, வயோதிபர்கள் இருப்பார்கள், வஸ்ஸகீர, சிறுவர்கள் இருப்பார்கள், வதல் ஹாஜா, தேவையுடையவர்கள் இருப்பார்கள். ஆகையினால் இமாம்களுக்கான அட்வைஸ் இந்த பாடத்திலே கடைசி 2 ஹதீஸிலும் இங்கே பதிவாக இருக்கின்றது. ஒரே ஒரு வழிகாட்டல் என்னவென்றால், அவர்கள் தொழுகையை மஅமூம்கள் வெறுக்கத்தக்க அளவுக்கு நீட்டி அவர்களுக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தொழுகைகளை வைத்துக் கொள்ளக் கூடாது. மாறாக தொழுகையையும் அவர்கள் நேர்த்தியாக தொழுவிக்க வேண்டும். மிகவும் நீண்ட நேரம் எடுத்து மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காத வகையிலும் அவர்கள் தொழுவிக்க வேண்டும் என்பதை இந்த 2 ஹதீஸிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி இந்த பாபுல் இமாமா என்ற தலைப்பிலே நாங்கள் இருவேறுபட்ட விடயங்களை நாங்கள் பார்த்தோம். முதலாவது நிறைய ஹதீஸ்களை நாங்கள் படித்தோம். மஅமூம்கள்
இமாம்களை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு முந்தக்கூடாது, அவர்களுக்கு பின்னால் தான் தங்களுடைய செயற்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். ருக்கு என்றால் இமாமுக்கு பின்னால் முந்தக்கூடாது, சுஜூத் என்றால் இமாமுக்கு பின்னால் முந்தக்கூடாது. குறிப்பாக தக்பீரத்துல் இஹ்ராம், இமாமுக்கு முன்னர் யாராவது தக்பீரத்துல் இஹ்ராம் கட்டினால் அவருடைய தொழுகையே பாத்தில் என்ற விடயத்தையும் நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது பகுதி இந்த பாடத்திலே இமாம்களுக்கான வழிகாட்டல். அவர்கள் இமாமாக நின்று தொழுவிக்கும் பொழுது மாமுங்களுடைய நிலைப்பாடுகளை, நிலவரங்களை அவர்கள் கருத்தில் கொண்டு தங்களுடைய தொழுகையை கஷ்டமில்லாத சுருக்கப்பட்ட தொழுகைகளாக அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட வழிகாட்டல்களை நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள் வாயிலாக நாங்கள் படித்து எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் திருத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.